கேபிள் டிவி மேம். 10 நாளைக்கு முன்னாடி தானே கேபிள் டிவிக்கு பே பண்ணோம். திரும்ப எதுக்கு வந்திருக்கீங்க? பேமெண்ட்காக வரல மேம். டிஜிட்டல் கேபிள் டிவி செட் ஆஃப் பாக்ஸ் வாங்கி செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து அது வழியா தான் உங்களுக்கு சேனல்ஸ் தெரியும். உள்ள வாமா. லக்ஷ்மி, நான் தான் பேப்பர் பாஸ் சொன்னேனே, இனி செட்டப் பாக்ஸ் வழியா தான் சேனல்ஸ் தெரியும். மறந்துட்டியா? கேபிள் டிவி செட்டப் பாக்ஸ் என்ன விலை? 1000 rupees சார். பேசாம நம்ம டிடிஎச் போட்டுருவோமா? ஏதோ ஒன்னு கனெக்ட் பண்ணுங்க. மேடம், ஏதோ ஒண்ணுன்னு சொல்லாதீங்க. கேபிள் டிவி செட் ஆஃப் பாக்ஸ் வாங்கிக்கோங்க. அதுல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. உங்க ப்ராடக்ட்ன்றதால அத பெருசா சொல்றீங்க. அவங்க சொல்றது கரெக்ட் தான். கேபிள் டிவி செட்டப் பாக்ஸ் தான் பெஸ்ட். ஆமாமா, என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல எல்லாரும் கேபிள் டிவி செட்டப் பாக்ஸ் தான் கனெக்ட் பண்ணனும்னு இருக்காங்க. அப்படி என்ன அதுல அட்வான்டேஜ்? நான் சொன்ன என் கம்பெனியோட ரெக்கமெண்ட் பண்றேன்னு சொல்வீங்க. உங்க சன்னு டாக்டரும் கேபிள் டிவி செட் ஆஃப் பாக்ஸ் பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அவங்களே சொல்லட்டும். புகழேந்தி, டிடிஎச் விட கேபிள் டிவி செட்டப் பாக்ஸ் தான் பெஸ்டாடா? ஆமாப்பா, அண்ணன் சொல்றது கரெக்ட் தான்ப்பா. டிடிஹெச்ல சேனல்ஸ் கம்மியா தெரியும். கேபிள் டிவி செட்டப் பாக்ஸ்ல 1000 சேனலுக்கு மேல பார்க்கலாம்ப்பா. டிடிஹெச்ல பேண்ட்வித் கம்மி, அதனால அவங்களால கம்மி சேனல்ஸ் தான் கொடுக்க முடியும். கேபிள் டிவி செட்டப் பாக்ஸ்ல பேண்ட்வித் அதிகம், அதனால டிடிஹெச் ஓட அதிகமான சேனலை பார்க்கலாம்ப்பா. டிடிஹெச்ல ஒவ்வொரு சேனலுக்கும் காஸ்ட் அதிகம். அதே மாதிரி மாச வாடகை ரொம்ப அதிகம். டிடிஹெச்ல ஒவ்வொரு சேனலுக்கு 20 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. ஆனா கேபிள் டிவி செட்டப் பாக்ஸ்ல ஒவ்வொரு சேனலுக்கு வெறும் 6 ரூபாய் தான். மழை மேகமூட்டை வந்தா டிடிஹெச்ல படமே வராது. சர்வீஸ்க்கு கால் சென்டருக்கு தான் போன் பண்ணணும். ஒவ்வொரு முறையும் 400-500 வாங்கிடுவாங்க. கேபிள் டிவி செட்டப் பாக்ஸ்ல புயல் மழையால எந்தவித பாதிப்பும் இருக்காது. சேனல்ஸையும் தடையில்லாம பார்க்கலாம். அந்தந்த ஏரியா டீலர்ஸ் சர்வீஸ் பண்றதுனால கம்ப்ளைண்ட் பண்ண உடனடியா வந்து சரி பண்ணி கொடுத்துருவாங்க. லைஃப் லாங் எந்தவித சர்வீஸ் சார்ஜஸும் இல்ல. டிடிஹெச்ல மந்த்லி பேமெண்ட் வீட்டுக்கு வந்து கலெக்ட் பண்ண மாட்டாங்க. கேபிள் டிவி செட்டப் பாக்ஸ்க்கு மந்த்லி பேமெண்ட் வீட்டுக்கே வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. அது மட்டும் இல்ல, ஃபியூச்சர்ல கேபிள் டிவி செட்டப் பாக்ஸ் மூலமா சேனல் கனெக்ஷன் மட்டும் இல்ல, போன் லைன், பிராட்பேண்ட் கனெக்ஷன், மூவி அண்ட் டிமாண்ட் எல்லாமே கனெக்ட் பண்ண போறாங்க. யூகே யுஎஸ்னு இப்படி டெவலப் பண்ண நாட்டிலயும் டிடிஹெச் ஒப்புக்கு தான் இருக்கு. கேபிள் டிவி செட்டப் பாக்ஸ் முறை எல்லா நாட்டிலும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்ல, எக்ஸாம் டைம்ல லீவுக்கு வெளியூர் போறப்ப கேபிள் டிவி செட் ஆஃப் பாக்ஸா கட் பண்ணிக்கலாம். அந்த மாசம் ரெண்ட் பே பண்ண வேண்டிய தேவையே இல்ல. ஆனா அந்த டிடிஹெச்ல நீங்க பார்த்தாலும் பார்க்காட்டினாலும் ரெண்ட் பே பண்ணியே ஆகணும். இன்னொரு விஷயம் மேடம், டிடிஹெச்ல கரண்ட் செலவு ரொம்ப அதிகம். ஆனா நம்ம கேபிள் டிவி செட் ஆஃப் பாக்ஸ்ல கரண்ட் செலவு ரொம்ப கம்மி. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு மேடம். இந்த பேம்ப்ளெட் பாருங்க, உங்களுக்கே தெரியும். தேங்க்யூ. அப்ப கேபிள் டிவி செட்டப் பாக்ஸ்க்கு ஈடு என எதுவுமே இல்ல போல இருக்கே. நல்ல சர்வீஸ், குறைஞ்ச காஸ்ட், மத்ததெல்லாம் வேஸ்ட். டிஜிட்டல் கேபிள் டிவி செட்டப் பாக்ஸ் தான் பெஸ்ட். டிஜிட்டல் கேபிள் டிவி செட்டப் பாக்ஸை வாங்க கேபிள் டிவி ஆபரேட்டரை அணுகவும். டிஜிட்டல் கேபிள் டிவி செட்டப் பாக்ஸ் தான் பெஸ்ட்.